குட் ஃப்ரைடே அன்னைக்கு யாரும் வந்துருந்தீங்க? குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்துருந்தீங்களா? எல்லாரும் வந்துருந்தீங்களா? ஆனால் குட் ஃப்ரைடேக்கு முதல் நாள் நான் வந்திருந்தேன். குட் ஃப்ரைடேக்கு முதல் நாள் நான் வந்திருந்தேன். யாருமே வரல. நீங்கள் இங்கே இருக்கிறவங்க யாரு வாய்ப்பு இல்லை. யாருமே வந்துருந்தீங்களா? இல்லை. குட் ஃப்ரைடேக்கு முதல் நாள் நீங்கள் இருக்கக்கூடாது. டக்கு வச்சுட்டு போயிடு. கரெக்டாக வாங்கி ஃபஸ்ட்டு கிளம்பிடு. குட் ஃப்ரைடேக்கு முதல் நாள் நான் வந்திருந்தேன். ஆனால் இங்கே வந்திருக்கவங்க நீங்கள் யாருமே வரல. நீங்கள் அந்த அம்மா மட்டும் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே வரல. ஆனால் இப்போ முக்கியமான மெசேஜ் நான் பேசினேன் இன்னைக்கு. இப்போ நம்ம அதை அப்படியே தொடரலாம். என்ன ரொம்ப முக்கியமான மெசேஜ் அப்படின்னா, நம்ம யாரெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அதாவது நான் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து கிறிஸ்தவ குடும்பத்திலேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க யாரும் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அப்படியா? ஓகே, சூப்பர். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். எதுக்காக நம்ம சபைக்கு வர்றோம்? எதுக்காக நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, கடவுளை அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இயேசுவை ஏற்றுக்கலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சபைக்கு போகாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சபைக்கு வேற பாஸ்டர் வேறு அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை வர்றது இல்லாமல் இடையில வேறு அப்பப்போ ஒரு கூட்டத்தை வச்சு வாங்க சபைக்கு வாங்க சபைக்கு வாங்க சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. இதெல்லாம் எதுக்கு? ஏன் நம்ம சபைக்கு வரணும்? இல்லை எதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? என்ன நோக்கம்? எதுக்காக நம்ம இயேசுவை தேடுறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர், கரெக்டாக சொல்றாரு. எதுக்கு நம்ம நோக்கம்? நம்மளோட ஃபைனல் கோல் என்ன அப்படின்னா, இறுதியாக நம்ம எதுக்காக நம்ம கடவுளை தேடுறோம்? எதுக்காக நம்ம வந்து இவ்வளோ பிரயாசப்பட்டு நம்ம சபைக்கு வர்றோம், வார்த்தைகள்லாம் கேட்குறோம்? எதுக்காக வேலை முடிச்சுட்டு வேலை மெனக்கெட்டு திரும்பி கிளம்பி ஓடி வந்து சபைக்கு வந்து வார்த்தை கேட்க எதுக்கு ஓடி வர்றோம் அப்படின்னா, அதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன, அதோட முடிவு என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, பரலோகத்துக்கு போகணும். கரெக்டா? அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இதெல்லாம் பண்ணுறது. எதுக்காக? பரலோகத்துக்கு போகணும். அதுக்காகத்தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இதெல்லாம் பண்ணி நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இயேசு நம்முடைய மரணத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. கரெக்டா? தம்பி என்னடா பாருங்கடாங்க, இயேசு நம்முடைய மரணத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. கரெக்டா? பாவத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரு. அதுக்கு பிறகு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? நீதி கொடுக்கப்பட்டுச்சு. சாபத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரு. அதுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டுச்சு. நம்மளுடைய இல்லாம தரித்திரத்தை எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரு. அதுக்கு பிறகு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? ஐஸ்வர்யம் கொடுக்கப்பட்டுச்சு. நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரு. அதுக்கு பிறகு நம்மளுக்கு அவருடைய பலம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி என்னாச்சு அப்படின்னா, நம்முடைய மரணத்தை என்ன நடந்துச்சு? நம்முடைய மரணத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டாரு. மரணத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நித்திய ஜீவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எல்லாம் அப்படியே ஒரு இதுவாக பார்க்குறீங்களே. நான் சொல்றதெல்லாம் உண்மைதானா? கரெக்டாக தான் சொல்றேன்னா? சரி, ஓகே. நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டுச்சு. நித்திய ஜீவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு நித்திய ஜீவன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நித்திய ஜீவனை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம்? நித்திய ஜீவனா என்ன? யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம்.
அதாவது என்ன சொல்றீங்க அப்படின்னா நித்திய ஜீவன்னா வந்து நம்மளுக்கு வந்து மறித்து பரலோகத்தில் போய் நித்தியமா வாழலாம். கரெக்டா? அதுதான் சொல்ல வரீங்க நித்திய ஜீவனு. அதாவது நம்ம அந்த பூமியில வாழ்ந்து வயசாகி மறிச்சு திருப்பி உயிர்த்தெழுந்து நம்ம போயிட்டு பரலோகத்தில் போய் வாழ போறோம். அதுதான் நித்திய ஜீவன். கரெக்டா சிஸ்டர்? அக்ரியா? கரெக்டா சிஸ்டர்? சொல்லுங்க. சொல்ற கரெக்டா இல்லை வேற எதுனா மாற்று கருத்து இருந்தா கேட்குறேன். கரெக்டா சிஸ்டர்? ஆனா நீங்க வந்திருந்தீங்கல்ல போன டைம் நான் இந்த விஷயத்தை பேசினப்ப அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து வாழ்றோம், குழந்தையா பிறக்கிறோம், உலகத்தில் சிறு வயதில் வாழ்றோம், ஒரு குறிப்பிட்ட பலன் இருக்குது நம்மளுக்கு. திரும்பி நமக்கு வாலிப பருவம் வருது. வாழ்ந்துட்டு இருக்கும்போது வாலிப பருவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பருவத்தை காட்டிலும் நமக்கு பலன் அதிகமாக இருக்கும். வாலிப பருவத்தில் இருக்குமா இருக்காதா? வாலிப பருவத்தில் பலன் அதிகமாக இருக்கும். அப்படியே வயசாகுது, கல்யாணம் பண்ணுறோம், 30 வயசு 33 வயசு 40 வயசு ஆகுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாலிபத்தில் இருந்த அந்த பலன், வாலிபத்தில் இருந்த அந்த ஒரு இது வயசாக என்ன ஆகுது? குறைஞ்சிருது. கரெக்டா சிஸ்டர்? அப்படி வயசாக குறைஞ்சிருது. குறைஞ்சி என்ன ஆகுது அப்படின்னா நம்ம தோலெல்லாம் சுருங்கிடுது, நம்ம எலும்புகள்லாம் தேஞ்சிடுது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகி அப்படியே நமக்கு உடம்புல பலன் எல்லாம் போய் கடைசியில் என்ன ஆகுறோம்னா மறிச்சிடும். மறித்து அடக்கம் பண்ணப்பட்டுறோம். அப்புறம் நம்ம நம்புகிறோம் நம்ம உயிரோடு எழுந்து ஏசு நம்மளை உயிரோடு எழுப்புவார். உயிரோடு எழுந்து நம்ம பரலோகத்துக்கு போய் நித்திய காலமாக நம்ம வாழ போகிறோம். இதுதான் நம்ம நம்புகிறோம். இதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். இதுதான் காலகாலமாக சபையிலையும் போதிச்சிருக்காங்க. இதுதான் நித்திய ஜீவன்ன்றத காலகாலமாக இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. என்ன இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா ஒரே மனுஷனால பாவம் உலகத்துல வந்துச்சான். ஒரே மனுஷனால பாவம் உலகத்துல வந்துச்சான். யார் அந்த மனுஷன்? யார் சிஸ்டர் அந்த மனுஷன்? ஒரே மனுஷனால பாவம் உலகத்துல வந்துச்சு. யார் அந்த மனுஷன்? ஆதாம். ஆதாம் என்ன பண்ணா அப்படின்னா கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சதுனால அந்த ஒரே மனுஷனால மரணம் இந்த உலகத்துல வந்துருச்சு. கரெக்டா சிஸ்டர் நான் சொல்றது? பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாய பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆதாம் பாவம் செஞ்சான். ஆதாம் பாவம் செஞ்சதுனால இந்த மரணம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மனுஷனையும் ஆண்டு கொண்டுச்சு. என்ன போட்டுருது அப்படின்னா ஆதாம் பாவம் செஞ்சதுனால பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டதான். ஆதாம் பாவம் செஞ்சதுனால எப்படி வாசிக்க சிஸ்டர் 14வது வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களுக்கும் ஆண்டு கொண்டது.
அந்த ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் வாசிங்க. ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் பாவம் செய்யாதவர்களையும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆதாம் முதல் மோசே வரைக்கும் இருந்தாலும் இது என்ன பண்ணுச்சுன்னா, ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க பாவம் செஞ்சிருக்காங்க, பாவம் செய்யல, அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆதாம் செஞ்ச பாவத்தினால பாவம் செய்யாதவர்களையும் இந்த மரணம் ஆண்டு கொண்டதான். என்ன பண்ணுச்சு மரணம்? பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கிட்டுச்சு. நீங்க பாவம் செஞ்சிருக்கலாம், பாவம் செய்யாம இருக்கலாம், ஆனா இந்த மரணம் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாரையும் ஆண்டு கொள்ளுது. நீங்க யாருன்னா நான் வந்து மரணத்துக்குள்ள போக மாட்டேன், நான் பாவம் செய்ய. ஏன்னா பாவம் வந்து பாவத்துடைய இது என்ன அப்படின்னா, பாவத்தோட சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். பாவம் செய்ய ஆத்மா சாகவே சாகும். இதுதான் நியதி. இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்ய ஆத்மா சாகவே சாகும். மரணம் எதனால வந்திருக்குது அப்படின்னா, பாவம் செஞ்சதுனாலதான் மரணம் வந்திருக்குது. இப்ப ஆதாம் பாவம் செய்யாம இருந்திருந்தாங்கன்னா, நல்லா கவனிங்க. இப்ப ஆதாம் வந்து அந்த கனியை சாப்பிடாம, அதாவது பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம, பிசாசு சொன்னதை கேட்காம இருந்து அவங்க கனியை சாப்பிடாம ஆதாம் வந்து பாவம் செய்யாம இருந்திருந்தான் அப்படின்னா மரணம் வந்திருக்காது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் தான் மரணம். கரெக்டான சிஸ்டம் சொல்றது. ஆதாம் வந்து பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தான் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படியா போகாம இருந்திருந்தான் அப்படின்னா மரணம் இந்த உலகத்துல வந்திருக்காது. ஏன்னா பாவம் செய்யலாம் அப்படின்னா மரணம் வந்து நம்மளை ஆக்கிரமிக்க முடியாது. நம்ம பாவம் செய்யலாம் அப்படின்னா மரணத்தால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. மரணத்தின் கூறுகளாகிய எந்த ஒரு தீர்வு நம்மளை அணுக முடியாது, வியாதி நம்மளை அணுக முடியாது, கடன் பிரச்சனை நம்மளை அணுக முடியாது, இல்லாமல் நம்மளை அணுக முடியாது, தரித்திரம் நம்மளை அணுக முடியாது. இதெல்லாம் என்ன அப்படின்னா மரணத்தோட கூறுகள் தான் இது. அவன் வந்து கடவுளுடைய வார்த்தையை மீறினதுனால வந்த பலன் தான் இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அன்னைக்கு அவன் கடவுளுடைய வார்த்தையை மீறாம இருந்திருந்தான் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தை கீழ்படிஞ்சு இருந்திருந்தான், பிசாசுடைய வார்த்தை கீழ்படியாம இருந்திருந்தான் அப்படின்னா மரணம் இந்த உலகத்துல வந்திருக்காது. என்ன சிஸ்டர் நான் சொல்ற கரெக்டு தானே? சரியா சொல்றேன்னா? வாசிங்க 15 வாசிங்க. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, மீறுதலின் பலன் வந்து இந்த கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது இல்லை. மீறுதலின் பலன்னா என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஆதாம் வந்து பாவம் செஞ்சு கடவுளுடைய வார்த்தையை மீறிட்டான். மீறினதுனால வந்த பலன் என்ன அப்படின்னா, இல்லாம தரித்திரம், கஷ்டம், பாவம் எல்லாம் இந்த உலகத்துக்குள்ள வந்துருச்சு. இது எதனால வந்த பலன் அப்படின்னா, ஆதாமுடைய மீறுதலினால வந்த பலன். ஆதாம் கடவுளுடைய வார்த்தையை கீழ்படியாம மீறி போனதுனால ஒரு பலன் வந்துருச்சு. பலன் என்னன்னு தெரியுமா சிஸ்டர்? பலன் என்னன்னு தெரியுமா? இப்போ ஒரு மரம் வச்சு வளர்க்குறீங்க, மாங்காய் மரம் வச்சு வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மரம் வச்சு வளர்க்குறீங்க, அது தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. அது எதனால நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க? எதுக்காக தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பழம் வரணும், மாங்காய் பலன் வரணும். இப்போ பலன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கிரியை செய்கிறோம், ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அது இப்போ ஒன்று வேலைக்கு போகிறோம் 30 நாள் வேலைக்கு போகிறோம். என்ன நடக்குது? அதுக்கு பலன் என்ன வருது? சம்பளம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இப்போ பலன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், அந்த காரியத்துக்கு ஒரு வெகுமதி கொடுக்கப்படுது. ஒரு காரியம் செய்கிறோம், அந்த காரியத்துக்கு ஒரு வெகுமதி கொடுக்கப்படுது. அதுதான் பலன். இப்போ இங்க இந்த மீறுதலின் பலன் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த மீறுதலின் பலன் அப்படின்னா, இந்த மீறுதலின் பலன் கவனிக்கும் போது இதுதான் வந்து ஆதாம் அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம மீறி போனதுனால கிடைக்கிற பலன். ஆதாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம மீறி போனதுனால வளர்ற பலன். அந்த பலன் தான் என்ன அப்படின்னா, ஆதாம் மீறி போனதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன் பாவத்துக்குள்ள வந்துட்டான்,
கீழ்ப்படியாம போனதுனால பாவம் வந்துருச்சு, பாவத்தின் மூலமா சாபம் வந்துருச்சு, சாபத்தின் மூலமா இல்லாம வந்துருச்சு, இல்லாமல் மூலமா தரித்திரம் வந்துச்சு, தரித்திரத்தின் மூலமா நோய் வந்துச்சு, நோயின் மூலமா உடல்ல இருக்கிற பலன் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு, பலன்லாம் குறைஞ்சதன் மூலமா நம்மளுடைய பலவீனம் மாறணும், பலவீனம் மாறி இறுதியில் என்னாச்சு அப்படின்னா, இறுதியில் அந்த பாவத்தோட அந்த பாவத்தோட முழுமை எங்க அடையுது அப்படின்னா நம்மள எல்லாரையும் சாவுக்குள்ளாக, மரணத்துக்குள்ளாக கொண்டு போயிருது. புரியுதா சிஸ்டர் நான் சொல்றது? ஆதாம் கீழ்ப்படியாம போனா, பிசாசோட வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சான், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனா, அந்த கீழ்ப்படியாம போனதுனால அந்த மீறுதலின் பலன் என்ன அப்படின்னா பாவம் வந்துச்சு, பாவத்தின் மூலம் சாபம் வந்துச்சு, சாபத்தின் மூலமா இல்லாம வந்துச்சு, இப்படியே கொண்டு போய் கடைசியில எங்க போய் முடியுது அப்படின்னா மரணத்துல போய் முடியுது. இப்போ மீறுதலின் பலன் வந்து எங்க கொண்டு போய் முடியப்படுது? நம்மள பாருங்க சிஸ்டர், எல்லாம் கவனிங்க. மீறுதலின் பலன் எங்க கொண்டு போய் முடியப்படுது? பாவத்துல கொண்டு போய் முடியப்படுது. பாவம் எங்க கொண்டு போய் நம்மள முடியப்படுது? மரணத்துல கொண்டு போய் முடியப்படுது. மீறுதலின் பலன் எங்க கொண்டு போய் முடியப்படுது? சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க. மீறுதலின் பலன் எங்க கொண்டு போய் முடியப்படுது? பாவத்துல. பாவம் நம்மள எங்க கொண்டு போய் தள்ளுது? மரணத்துல கொண்டு போய் தள்ளுது. ஆனா வேதம் எப்படி சொல்லுது? இந்த மீறுதலின் பலன் இந்த கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது இல்லையா? இந்த மீறுதலின் பலன் இந்த கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது இல்லை, அதாவது ஈக்குவலானது இல்லை. ஏன்னா அந்த இந்த மீறுதலின் பலன் இருக்கு இல்லையா, இந்த மீறுதலின் பலன் ஒரு கிரியையை நடப்பிக்குது அப்படின்னா, ஒரு காரியத்தை நடப்பிக்குது அப்படின்னா, ஒரு செயலை செய்யுது அப்படின்னா என்ன செய்யுது அப்படின்னா பாவத்தை உண்டாக்குது, சாபத்தை உண்டாக்குது, இல்லாமை உண்டாக்குது, தரித்திரத்தை உண்டாக்குது, கடைசியில் மரணத்துல போய் முடியப்படுது. ஆனா இந்த மீறுதலின் பலன் வந்து இப்படி பண்ணுது அப்படின்னா, அந்த கிருபை வரத்தின் பலன் வந்து இந்த மீறுதலின் பலனுக்கு ஒப்பானது கிடையாது. எப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த மீறுதலின் பலனை விட இந்த கிருபை வரத்தின் பலன் வந்து சக்தி வாய்ந்தது, பவர்ஃபுல்லானது. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்டோபாம் தெரியுமா? ஆட்டோபாம் தெரியுங்களா? ஆட்டோபாம் தீபாவளிக்கு பட்டாசு அடிக்கிறீங்களா? ஆட்டோபாம் தெரியுங்களா? ஆட்டோபாம் அடிச்சா என்ன நடக்கும்? இப்போ ஆட்டோபாம்பை நான் கையில் வச்சிருக்கிறேன், கையில் வச்சுக்கின்னு பற்ற வைக்க வெடிக்க சொல்கிறேன், வெடிக்கிறாங்க, நெருப்பு வச்சு விட்றாங்க. என்ன வெடிச்சிச்சுன்னா, கையில் வச்சு வெடிச்சுன்னா கை பீஸாக போயிடும். கரெக்டு தானே? சொல்கிறேன் தம்பி, கை கலந்துறவன் சொல்கிற மாதிரி கையே இல்லாமல் போயிடும். இதுதான் அந்த ஆட்டோபாம்போட பவர். ஆட்டோபாம் என்ன பண்ணுன்னா, அதோட பவர், அதோட ஃபுல் பவர் என்ன அப்படின்னா, என்னோட கையில் வச்சு வெடிச்சேன்னா கை இல்லாமல் போயிடும், வெந்துடும். ஆனால் இதுதான் அந்த மரணத்தோட மொத்த பவர் என்ன அப்படின்னா, பாவத்தோட மொத்த பவர் என்ன அப்படின்னா, நம்மளை என்ன பண்ணுன்னா, நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கும், ஒன்றும் இல்லாமல் பண்ணும், நம்மளை கஷ்டத்தில் கொண்டு போகும், இல்லாமல் கொண்டு போகும், தரித்திரத்தில் கொண்டு போகும். இப்படியே போய் அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கடைசியாக நம்மளை வந்து மரணத்துக்குள்ளே கொண்டு போக முடியும். இதுதான் அதோட ஃபுல் பவரு. அவ்வளோதான், இதோட டோட்டல் பவரே அவ்வளோதான். என்ன அப்படின்னா, கடைசியாக நம்மளை எல்லாரும் என்ன பண்ணும் அப்படின்னா மரணத்துக்கு கொண்டு போகும். இவ்வளோதான் அந்த ஆட்டோபாம் அடிக்கிற மாதிரி. ஆட்டோபாம் அடிச்சுன்னா போய் கை இல்லாமல் போயிருது, அந்த மாதிரி. ஆனால் இந்த கிருபை வரத்தின் பலன், எல்லாம் சொல்லுங்க, கிருபை வரத்தின் பலன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கிருபை வரத்தின் பலன். இந்த கிருபை வரத்தின் பலன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மீறுதல், ஆதாமுடைய மீறுதல், சாதாரண ஒரு மனுஷன் ஆதாம் மீறி போனதுனால வந்த பலனே வந்து நம்மளை வந்து சாபத்துக்குள்ளாக்கி, பாவத்துக்குள்ளாக்கி, இல்லாமைக்குள்ளாக்கி, தரித்திரத்துக்குள்ளாக்கி, கடைசி நம்மளை கொண்டு போய் மரணத்துல முடிய பண்ணிடுது. அப்படின்னா இந்த கிருபை வரத்தின் பலன் வந்து, நான் சொன்ன ஆட்டோபாம் கையில் வச்சா வெடிச்சிடும் அப்படின்னு. இப்போ ஆட்டோபாம் உங்களுக்கு தெரியுது, நியூக்ளியர் பாம்பு தெரியுமா? யாருக்காச்சும் நியூக்ளியர் பாம்பு தெரியுமா? தம்பி? என்ன பண்ணும் சொல்லு? நியூக்ளியர் பாம்பு என்ன பண்ணும்? நியூக்ளியர் பாம்பு ஒரு இடத்துல போட்டோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, நியூக்ளியர் பாம்பை இப்போ நியூக்ளியர் பாம்பை இப்படி போட்டோம் அப்படின்னா, அந்த அணுகுண்டை வந்து இப்படி கையில் போட்டோம் அப்படின்னா இந்த கையை மட்டும் இல்லாமல் பண்ணிடும். இந்த நியூக்ளியர் பாம்பை அப்படி போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கிருந்து இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 5-10 கிலோமீட்டர் தூரத்துக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் காலி பண்ணிடும்.
இந்த மரணம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த என் கையை மட்டும்தான் ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும். இந்த மரணத்தால் மரணம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை சாவடிக்க தான் முடியும். நம்மளை வந்து மரணத்தை கொண்டு போய் தள்ள தான் முடியும். ஆனால் இந்த கிருபை வரத்தின் பலன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மரணத்தின் பலன் ஒரு சின்ன அனுபவம் வெடிக்கிற மாதிரி, ஆனால் இந்த கிருபை வரத்தின் பலன் என்னன்னா, இந்த நியூக்ளியர் பாம்பு வெடிக்கிற மாதிரி. நியூக்ளியர் பாம்பு வெடிச்சிச்சுன்னா என் கையை மட்டும் ஒன்றும் இல்லாமல் பண்ணாதது. அது வெடிச்சிச்சுன்னா இங்கே இருக்கிற நம்ம யாருமே இருக்க மாட்டோம். ஒரு 5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு எதுவுமே இருக்காது. இப்ப இந்த மரணத்தின் மீறுதலின் பலனை நீங்க கம்பேர் பண்ணி அதை நீங்க பார்த்து அதுக்கு நீங்க பயந்து அதுக்கு கஷ்டப்படுறீங்க. அதை நீங்க யோசிக்கிறீங்க, எனக்கு இப்படி வந்துருச்சு, அதை வந்துருச்சு, இதெல்லாம் நடக்குது, அப்படி நடக்குது, எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, எனக்கு வந்து அந்த நோய் வந்துருச்சு, இந்த நோய் வந்துருச்சுன்னு நீங்க ரொம்ப அதை வருத்தப்படுறீங்க, அதை யோசிக்கிறீங்க. ஆனா இந்த கிருபை வரத்தின் பலன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க மரணத்துக்குள்ளேயே போற சூழ்நிலையில கூட இருந்தாலும் நல்லா கவனிங்க, நீங்க நாளைக்கே மறிச்சிருவீங்கன்ற மறிக்கிற தருவாயில நீங்க போய் இருந்தீங்கன்னா கூட இந்த கிருபை வரத்தின் பலனை நீங்க நம்புனீங்க, இந்த கிருபை வரத்தின் பலனை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, அது எப்படி ஒரு மனுஷனை இல்லாமையாக்கி தரித்திரமாக்கி எப்படி ஒரு நெகட்டிவ் ஆகி கடைசியில் கொண்டு அவனை இல்லாம பண்ற அளவுக்கு, ஒரு நாசமாக்குற அளவுக்கு, ஒண்ணும் இல்லாம போற அளவுக்கு அந்த மரணத்தின் கிரியை அவனை பண்ணுது அப்படின்னா, அந்த மீறுதலின் பலன் பண்ணுது அப்படின்னா, இந்த கிருபை வரத்தின் பலன் நீங்க மரண தருவாயில போய் நின்றுட்டு நாளைக்கு சாக போறீங்க, இன்னைக்கே சாக போறீங்க, சாக கிடைக்கிற நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த நிலைமையில இருந்துகிட்டு இந்த கிருபை வரத்தின் பலனை நீங்க நம்புனீங்க அப்படின்னா, இந்த கிருபை வரத்தின் பலனை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, இது ஒரு கிருபை வரத்தின் பலன் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்க மறிக்கிற தருவாயில இருந்து நான் சொல்லுகிறேன், திரும்பவும் பலனடைஞ்சு உங்க உடல் உறுப்புகள் எல்லாம் பலனாய் மாறி, உள் உறுப்புகள் எல்லாம் நல்லா பலன் பற்று, உங்க ரத்தம் இன்னும் சீரா இயங்கி, உங்க இருதயம் இன்னும் சீரா இயங்கி, உங்க நரம்பு மண்டலம் இன்னும் சீர்பற்று, உங்களுடைய எல்லா காரியங்களும் வலுப்பற்று எழுந்து, எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு உடல் செயல்படுதோ, எப்படி ஒரு வாலிப பையனுக்கு உடல் வந்து சரியாக வல்லமையாக பலனாக செயல்படுதோ, அந்த அளவுக்கு இந்த கிருபை வரத்தின் பலன் உங்கள் சரீரத்தை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையையே மாற்ற முடியும் என்று நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. சாதாரண மனுஷன், ஒரு ஆதாமு, ஒண்ணுமே இல்லாத ஆதாமு ஒரு சின்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால இன்னைக்கு அந்த வார்த்தை ஒவ்வொரு மனுஷனையும் தரித்திரனாக்கி இல்லாமையாக்கி கடைசியில் ஒண்ணும் இல்லாம நாசமாக்குது. அப்படின்னா இந்த கிருபை வரத்தின் பலன், அதாவது இயேசு கிறிஸ்து அவன் கீழ்ப்படியாததுனால வந்த பலன் என்னாச்சு? ஒருத்தனை ஒண்ணும் இல்லாம கஷ்டத்துக்குள்ளாக்கி நான் கடைசியில் கொண்டு போய் ஒண்ணும் இல்லாம தரித்திரத்துல இல்லாம கொண்டு போய் நாசமாக்குது, ஒண்ணும் இல்லாம பண்ணுது. அப்படின்னா இது வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஆதாம் என்ன பண்ணா? கீழ்ப்படியாம போனா. ஆனா இயேசு என்ன பண்ணார்னா கடைசி வரையும் தான் கீழ்ப்படிந்தார். ஆதாம் என்ன பண்ணா? சொல்லுங்க, ஆதாம் என்ன பண்ணா? கீழ்ப்படியாம போனா அதனோட வல்லமை தான் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் மரணத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்குது, மரணத்தின் கிரியைகளுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்குது, ஒவ்வொரு மனுஷனும் மறைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆதாமோட கீழ்ப்படியாம அந்த அளவு கொண்டு போகுது. அப்படின்னா இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னைத்தானே மரண பரியந்தம் தாழ்த்தினார். என்ன பண்ணாரு? மரண பரியந்தம் தாழ்த்தினார்னா, அவர் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன சொன்னாலும் சரி, தேவன் என்ன சொன்னாலும் சரி, பிதா என்ன சொன்னாலும் சரி, இவர் ஒரு வார்த்தை கூட பிசகாம அவர் கீழ்ப்படிச்சாரு. இப்ப கீழ்ப்படியாம போனதுக்கு பவர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இவர் கீழ்ப்படுத்ததுக்கு பவர் எவ்வளவு இருக்குன்றதை நீங்க யோசிக்க. ஒருத்தர் கீழ்ப்படியாம போயிட்டா நெகட்டிவா போயிடுச்சு. ஆனா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த நெகட்டிவ் பவர் தான் வந்து ரொம்ப பெருசா அந்த உலகத்துல வந்து செயல்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்படி நடந்து போனீங்க அப்படின்னா, ஒரு தெருவில் நடந்து போனீங்க அப்படின்னா, அங்க ஒரு இருக்கிற மனுஷங்களை பார்த்துட்டே போனீங்க அப்படின்னா, நிறைய மனிதர்கள் வந்து இந்த நோயில, கஷ்டத்துல, இல்லாமல, தரித்திரத்துல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நான் இப்படி சொல்றேன், இந்த அந்த மீறுதலின் பலனை விட அந்த கிருபை வரத்தின் பவர் தான் பெருசுன்னு சொல்றேன். அப்படிதான் சொல்றேன் நானு. அந்த மீறுதலின் பலனை விட அந்த கிருபை வரத்தின் பலன் தான் பெருசுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா உலகத்துல கவனிச்சிங்க அப்படின்னு நல்லா கவனிங்க. உலகத்துல கவனிச்சிங்க அப்படின்னா அந்த மீறுதலின் பலன் தான் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். இருக்குதா சிஸ்டர்? அப்படிதான் நீங்க கவனிச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும். கிருபை வரத்தின் பலன் எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயுமே இருக்காது, எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா அந்த மீறுதலின் பலன் சும்மா இப்படி போனோம்னாவே,
இப்போ இங்கேயே எடுத்துக்கிறோமே, இங்கேயே நம்ம சபையை எடுத்துக்கிறோம். இப்போ யாருக்கெல்லாம் இங்கே வந்து எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, எனக்கு எல்லா உடலுக்கும் கரெக்டாக சீராக இயங்குது, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு யாருன்னா இருந்தால் கை தூக்குங்க பார்ப்போம். இல்லை இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மீறுதலின் பலன் வந்து ஒன்றுமே கிடையாது, இந்த கிருபை வரத்தின் பலன் தான் பெருசுன்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு நம்ம 20-30 பேர் இருக்கிறோம், 20-30 பேர்ல ஒரு ஆள் கூட அந்த கிருபை வரத்தின் பலன் தான் பெருசுங்கிறத நம்ம சொல்ல முடியல. கரெக்டா சிஸ்டர்? சொல்ல முடியல. இந்த மரணத்தின் பவர், அதாவது இந்த மீறுதல், ஆதாம் கீழ்ப்படியாக போனது, அந்த மீறுதலின் பலன் தான் வந்து எல்லாரையும் ஆக்கிரமிச்சிருக்குது. எல்லா மனுஷனையும், ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த மீறுதலின் பலன் தான் ஆக்கிரமிச்சிருக்குது. மீறுதலின் பலன் தான் மேற்கொண்டு இருக்குது, மீறுதலின் பலன் தான் செயல்பட்டு இருக்குது. ஆனா நான் சொல்றேன், அந்த மீறுதலின் பலனை விட இந்த கிருபை வரத்தின் பலன் பெருசு அப்படின்னு சொல்றேன். இது எங்கேயாச்சும் இது ஏதாவது நியாயம் இருக்கிற சிஸ்டர் நான் சொல்றதுல யாரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த மரணத்தின் பவர் தான் மேற்கொண்டு இருக்குது, இந்த மரணத்தின் பவர் தான் ஆண்டு கொண்டு இருக்குது. ஏன்னா வேதமே அப்படிதான் சொல்லுது. வாசிங்க 17 வாசிங்க சிஸ்டர். 17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் என்ன பண்ணுது? ஆண்டு கொண்டிருக்குது. மரணம் என்ன பண்ணுது? ஆண்டு கொண்டிருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, உலகத்துல பிறக்கிற எல்லா மனுஷனையும், உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா மனுஷனையும், ஆதாம் முதல் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க எல்லா மனுஷனும் என்ன சொல்லுது அப்படின்னா, மரணம் கால் மேல கால் போட்டு நின்று சேர் போட்டு உட்காந்து ராஜா மாதிரி சிங்காசனத்துல உட்காந்துட்டு சொல்லுது, நான் ஆண்டுகிட்டு இருக்கிறேன். எப்படி? நான் ஆண்டுகிட்டு இருக்கிறேன். என்ன வந்து எந்த மனுஷனும் வந்து என்ன மேற்கொள்ள முடியாது. எந்த மனுஷனும் எல்லாம் எப்படின்னா, அந்த உலகத்துல பிறந்தான், ஒரு மனுஷன் பிறந்தான் அப்படின்னா அவன் கண்டிப்பா பாவத்துக்குள்ள வந்துதான் ஆகணும், அவன் சாபத்துக்குள்ள வந்துதான் ஆகணும், அவன் இல்லாமக்குள்ள வந்துதான் ஆகணும், அவன் தரித்திரத்துக்குள்ள வந்துதான் ஆகணும். கடைசியில் அவன் எப்படி இருந்தாலும் அந்த பாவத்தின் சம்பளமாகி மரணத்துக்குள்ள பிரவேசிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இந்த மரணம் சிங்காசனம் போட்டு உட்காந்து எப்படி கோலியாத்தை வந்து ஒவ்வொரு நாள் வந்து கொக்கரிச்சானோ, தாவீது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக டெய்லி வந்து சொல்லுவான், எவனாவது இருக்கிறீங்களா என்ன அடிக்கிறதுக்கு, எவனாவது இருக்கிறீங்களா என்ன அடிக்கிறதுக்கு, ஒத்த வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு கோலியாத்து கொக்கரிச்சான். அதை மாதிரி இன்னைக்கு இந்த மரணம் என்ன பண்ணுது அப்படின்னா, சிங்காசனத்து மேல உட்காந்துக்கிட்டு சொல்லுது, யாராவது என்னை அடிக்கிறதுக்கு இருந்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். எந்த மனுஷனும், உலகத்துல பிறந்திருக்கிற எல்லா மனுஷனும் கண்டிப்பா இந்த மரணத்தின் கிரியைகளுக்குள்ளாக வந்துதான் ஆக வேண்டும் என்று இந்த மரணம் ஆண்டு கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறது. நான் தான் ஆண்டவன் அப்படின்னு மரணம் கொக்கரிச்சிட்டு இருக்குது. இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா நான் சொல்றேன், இந்த மரணம் இப்படி இருந்தா கூட, இந்த மரணத்தை விட இந்த இயேசு கீழ்ப்படிஞ்சார் இல்லையா, இயேசு கீழ்ப்படிஞ்சதுனால இந்த கிருபை வரத்தின் பலன் ஒண்ணு இருக்குது. இதுதான் வந்து அந்த மரணத்தின், அந்த மீறுதலின் பலனை விட இந்த கிருபை வரத்தின் பலன் தான் பெருசுன்னு நான் சொல்றேன். ஆனா நம்ம விசிபிளா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிசிக்கல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நடைமுறை உலகத்துல நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லவே இல்லை. அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, இந்த மரணத்தின் பலனை விட, அந்த மீறுதலின் பலனை விட இந்த கிருபை வரத்தின் பலன் தான் பெருசு. இந்த கிருபை வரத்தின் பலன் தான் வந்து மோர் பவர்ஃபுல்லானது, அதிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுது. எப்படி போடுறது அப்படின்னா, இந்த மீறுதலின் பலன் வந்து இந்த கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல அப்படின்னு போட்டிருக்குது. 17 தொடர்ந்து சிஸ்டர். ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் என்ன சிஸ்டர் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது நான் சொல்றேன் சிஸ்டர். நான் தான் அப்படி சொல்லி நிற்கிறேன், நான் தான் இந்த மாதிரி சொல்றேன்னு இருக்கும். அதாவது இந்த கிருபை வரத்தின் பலனை பெருசா சொல்லணுன்றதுக்காக நான் ஏதோ ஜோடிச்சு ஏதோ பெருசா சொல்லணுன்றதுக்காக அந்த மீறுதலின் பலனை டம்மி பண்ணணும். மீறுதலின் பலனை நல்லா கவனிங்க. இந்த மீறுதலின் பலனை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், டம்மி பண்ணணுன்றதுக்காக இந்த கிருபை வரத்தின் பலனை பெருசா நான் சொல்றேன் போல அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. வேதமே அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, வாசிங்க சிஸ்டர், தான் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும்
ஒருவராலே ஜீவனை அடைந்து, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள். நல்லா கவனிங்க, இந்த மரணம் ஆண்டுகிட்டு இருக்குது. நான் சொன்னேன், இவ்வளவு நேரம் மரணம் சொன்னேன், இப்படி ஆண்டுகிட்டு இருக்குது, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குது, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்துக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்களா? வாசிங்க. அதிக நிச்சயமாமே ஆகையால் ஒரே மீறுதனாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்புனா மரணத்துக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. என்ன கவனிச்சீங்க அப்படின்னா, நீங்க உண்மையிலேயே இந்த கிருபை வரத்தின் பலனை நீங்க நம்பினீங்க அப்படின்னா, இந்த கிருபை வரத்தின் பலனை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஆளுவீர்கள் அப்படின்னா வேதத்துல போட்டிருக்குது. ஆனா நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டுதான் இருக்கிறேன், நான் சபைக்கு வரதான் செய்யறேன். ஆனா கூட என் வாழ்க்கையில அந்த கிருபை வரத்தின் பலன் வந்து அந்த மீறுதலின் பலன், அந்த பாவத்தை, அதாவது ஆதாம் மீறுதலின் பலனை மேற்கொள்ளவே முடியலையே. நான் சபைக்கு வரதான் செய்யறேன் பிரதர், நான் சபைக்கு வரதான் செய்யறேன், நான் வார்த்தை கேட்க தான் செய்யறேன். ஆனா கூட இந்த மரணத்தின் கிரியைகள் தான் என்ன மேற்கொள்ளுது. ஆனா இந்த நீதியின் கிரியை நீங்க சொல்றீங்களே, இந்த கிருபை வரத்தின் பலன்னு சொல்றீங்களே, அது என் வாழ்க்கையில மேற்கொள்ளவே மாட்டுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படிதானே சிஸ்டர்? யோசிக்கலாம். நீங்க நல்லா உன்னை கவனிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா உன்னை கவனிங்க. இப்போ அந்த மீறுதலின் பலன் இருக்கு இல்லையா, ஆதாம் கீழ்ப்படியாம போய் பாவத்துல போய் சாபத்துல போய் இல்லாமல போய் கடைசி மரணத்துல போற ஒரு மீறுதலின் பலன் இருக்குது இல்லையா, அந்த மீறுதலின் பலன் வந்து யார்கிட்டையும் எதையும் கேட்காது, யார்கிட்டையும் எதையும் கேட்காது, யாரும் எதை அனுமதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் பவர். அதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஜுரம், உடம்புல ஜுரம், நாளைக்கு உங்களுக்கு ஜுரம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிங்க. நாளைக்கு உங்களுக்கு ஜுரம் வரப்போகுது, இல்லை கால் வலி வரப்போகுது, இல்லை தலைவலி வரப்போகுது அப்படின்னா, இன்னைக்கு வந்து உங்ககிட்ட கேட்காது, சிஸ்டர் நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு உங்களுக்குள்ள வரப்போறேன், வரலாமா? ஏன்னா அதுவே வந்து ஒரு நெகட்டிவ் பவர், ஒரு சாத்தானுடைய கிரிய, ஒரு பிசாசு கிரிய. அவன் வந்து எதையும் அனுமதிலாம் கேட்க மாட்டான். நான் வரப்போறேன் உங்க வீட்டுக்குள்ள, நான் வந்து உங்களுக்கு இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், அனுமதிலாம் கேட்க மாட்டான். நீங்க அனுமதிச்சாதான் அவன் வருவான்னு கிடையாது. அவன் பாடி அவன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வந்துட்டு தான் இருப்பான், அவன் கிரியை நடத்திட்டு தான் இருப்பான். அதனாலதான் இந்த உலகத்துல பாவமும் சாபமும் இல்லாமையும் தரித்திரமும் ஃபுல்லா மூடி போய் கிடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து உள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்காது யார்கிட்டையும். பிசாசுடைய கிரியைகள், மரணத்தினுடைய கிரியைகள், அந்த மீறுதலினால வர்ற அந்த பலன் வந்து யார்கிட்ட வந்து கதவை தட்டிட்டு உள்ள வராது. ஏன்னா அதுக்கு நீதிலாம் கிடையாது, நேர்மலாம் கிடையாது, அதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுவே ஒரு எதிர்மறையான பவர், நெகட்டிவான பவர். அது யார்கிட்டையும் எதுவும் கேட்காது. நான் தலைவலி உங்களுக்கு கூட தலைவலி வந்துடும், காய்ச்சல் வரணும் காய்ச்சல் வந்துடும், இல்லாம வரணும் இல்லாம வந்துடும், தெத்துல வரணும் தெத்துல வந்துடும். உங்களோட அனுமதியெல்லாம் கேட்கவே கேட்காது சிஸ்டர். ஆனா இந்த நீதியின் பலன் ஏன் உங்க வாழ்க்கையில இல்லை? இந்த நீதியின் பலன், ஆனா அந்த மரணத்தின் பலனை விட இந்த நீதியின் பலன் பவர் அதிகம். அந்த மரணத்தின் பலனை விட இந்த நீதியின் பலனுக்கு, கிருபை வரத்தின் பலனுக்கு பவர் வந்து அதிகம். ஆனா அது பவர் அதிகமா இருந்தா கூட இந்த நீதி வந்து இது நீதியின்படிதான் செயல்படும். இது எப்படி கடவுள் நீதிபரரா இருக்கிறாரோ, அவருடைய கிரியைகளும் அவருடைய கீழ்ப்படிந்ததும் இது நீதியின்படிதான் செயல்படும். நீங்க உங்க வாழ்க்கையில அதை அனுமதிச்சாதான் அது செயல்படும். புரியுதா சிஸ்டர்? நீங்க உங்க வாழ்க்கையில இந்த கிருபை வரத்தின் பலனை அனுமதிச்சாதான் அது உங்க வாழ்க்கையில செயல்படும். இன்னும் கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த கிருபை வரத்தின் பலன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சாதானே. கிருபை வரத்தின் பலன்னா என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. ஏதோ சபைக்கு வர்றோம், ஏதோ வாரம் செய்தி கேட்கிறோம், காணிக்க போடுறோம், ஜெபம் பண்றோம், மாஸ்டர் போய் தலையை காட்டுறோம், தலையில ஜெபம் போறோம், போயிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த கிருபை வரத்தினுடைய பவர் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கிருபை வரத்துல இருக்கிற காரியங்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கிருபை வரத்தை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வர ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, இது இப்படிலாம் செயல்படுன்றதை கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நான் சொல்லுகிறேன், அந்த பாவத்தின் கிரியைகள், அந்த பாவத்தின் மீறுதலின் பலன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட அளவு செயல்பட்டு கொண்டு இருந்துச்சுன்னா, இந்த நீதியின் கிரியின் பலன், இந்த கிருபை வரத்தின் கிரியின் பலன் அதை காட்டிலும் பல மடங்கு, கோடி மடங்கு வல்லமையா செயல்பட்டு அந்த இல்லாமையின் காரியங்களை, அந்த தரித்திரத்தின் காரியங்களை, அந்த பாவத்தின் காரியங்களை ஒன்றுமில்லாமல் போகப்படும் சிஸ்டர். புரியுதா சிஸ்டர் நான் சொல்றது? என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உண்மையிலேயே அந்த அணுகுண்ட காட்டிலும் இந்த நியூக்ளியர் பாம்புக்கு ஆற்றல் அதிகம், பவர் அதிகம், சக்தி அதிகம். ஆனா இந்த அணுகுண்டை நம்ம எல்லா தீபாவளிக்கும் வெடிக்கிறோமா இல்லையா? அந்த நியூக்ளியர் பாம்பை டெய்லி வெடிக்க முடியுமா சிஸ்டர்? ஒரு பாம்பு வெடிச்சாலும் உலகமே காலி. ஒரு பாம்பை போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு நியூக்ளியர் பாம்பை போடுறோம் அப்படின்னா அது இந்த காற்றுல இருக்கிற மொத்த ஆக்சிஜனையும் அது இழுத்துருக்கும். மொத்த ஆக்சிஜனை இழுத்துருச்சுன்னா அப்போ நம்ம எதை சுவாசிப்போம்? எல்லா மனுஷனும் அங்கங்கே சுருண்டு விழுந்து சாக வேண்டியது, அவ்வளோதான். அந்த ஆட்டோ பாம்புக்கு இருக்கிற பவரை விட இந்த நியூக்ளியர் பாம்புக்கு பவர் அதிகம். இந்த கிருபை மீறுதலின் பலனுக்கு, இந்த பாவத்தின் பலனுக்கு இருக்கிற பவரை காட்டிலும் இந்த கீழ்ப்படிதலினால வந்த நீதியின் பலனுக்கு பவர் அதிகம். ஆனா பவர் அதிகம்னாலும் அதை நம்ம உபயோகப்படுத்தல அப்படின்னா, என்னதான் பவர் அதிகமா இருந்தாலும், என்னதான் வல்லம் அதிகமா இருந்தாலும், அந்த கிருபை வரத்தின் பலனை நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்தல, அந்த கிருபை வரத்தின் பலனை பத்தி நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அது இருந்துமே வேஸ்ட் தான். புரியுதா சிஸ்டர் நான் சொல்றது? வாசிங்க சிஸ்டர் 18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. நான் வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, நல்லா கவனிச்சுக்கங்க, எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாம. என்ன கீழ்ப்படியாமனா, கடவுள் வந்து அந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னார் ஆதாம் கிட்ட, அவன் சாப்பிட்டதுனால அந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்க. நான் வாசிங்க சிஸ்டர். அதே போல நல்லா கவனிச்சுக்கங்க, அதே போல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினால, அவன் கீழ்ப்படியாததுனால அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்க. இங்க வந்து ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினால வாசிங்க அநேகர் நீதிமான்களாக்கப்படுறாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க வந்து பாவம் செஞ்சீங்க, பாவம் செய்யாம இருங்க, எப்படி வேணா இருங்க. ஆனா நீங்க வந்து இந்த உலகத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா, அந்த பாவத்தின் கிரியை, அந்த ஆதாமின் கிரியை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை பாவிகளா மாற்றிடுது. அந்த பாவம் உங்களை மேற்கொண்டுருது. பாவத்தின் கிரியைகள் தான் உங்களை வந்து ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. அதுதான் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குது. ஆனா நீங்க இந்த நீதியின் கிரியை தெரிஞ்சு கொண்டு இருந்திருந்தீங்கன்னா, நீதியின் கிரியை தெரிஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஏற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, நீதியின் கிரியை உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நீதியின் கிரியைனா என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது வாசிங்க சிஸ்டர். அநேகர் அது எப்படி கீழ்ப்படியாமைனால எல்லாம் பாவிகள் ஆக்கப்பட்டீங்களோ, இது எப்படி நீங்க இயேசு கீழ்ப்படிஞ்சிருந்த, நீங்க கீழ்ப்படிஞ்சீங்க, நீங்க கீழ்ப்படியாம இருக்கீங்க, நீங்க எந்த வேலை செய்யுங்க எந்த வேலை செய்யுங்க கிடையாது. நீங்க இயேசு கீழ்ப்படிஞ்சாருன்றதை நீங்க நம்புனீங்க அப்படின்னா, இயேசு கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்காருன்றதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, இயேசு சிலுவை எனக்காக தான் மரிச்சாரு நீங்க நம்புனீங்க அப்படின்னா, அந்த பாவத்தின் கிரியைகளை காட்டியும் அது எப்படி அநேகர பாவிகள் ஆக்குச்சோ, இது அதை விட 1000 மடங்கு அதிகமான வல்லமை கொண்ட இந்த நீதியின் கிரியை அநேகரை நீதிமான்களா ஆக்குகிறது என்பதுதான் சுவிசேஷம். பிரியமானவர்களே, என்பதுதான் சத்தியம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிங்க சிஸ்டர். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்தில், நல்லா கவனிங்க, இங்க என்ன நடந்துச்சா, பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமா பெருகிச்சான். என்ன இது வித்தியாசமா இருக்குது? பாவம் உலகத்துல பெருகிட்டே இருக்கு, இந்த கிருபை என்ன பண்ணணும்?
பாவத்தை பெருக விடாம கண்ட்ரோல் பண்ணணும். கரெக்டா சிஸ்டர்? நான் சொல்ற கரெக்டா தானே? பாவம் ஆதாமனுடைய கீழ்படியாம போனதுனால அந்த பாவம் என்ன பண்ணுது அப்படின்னா உலகத்துல பெருகிட்டே இருக்குது. இந்த கிருபை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிருபை வரத்துக்கு பலன் என்ன பண்ணணும் அப்படின்னா பாவத்தை பெருக விடாம கண்ட்ரோல் பண்ணணும். கரெக்டா? பாவத்தை ஒன்றும் இல்லாமல் அழிக்கணும். பாவத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். பாவத்தை பெருக விடாமல் பண்ணணும். ஆனால் இது அப்படி பண்ணலை. இது என்ன பண்ணுதான் அப்படின்னா, இந்த கிருபை வரத்தின் பலன் பாவம் பெருகிற இடத்துல இது அதிகமாக பெருகுதான். என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஆதாம் பாவம் செஞ்சுட்டு கடவுளை விட்டு தூரம் போய் ஒழிஞ்சிட்டான். கரெக்டா சிஸ்டர்? ஆதாம் பாவம் செஞ்சு கடவுளை விட்டு தூரம் போய் ஒழிஞ்சிட்டான். இப்போ கடவுளுக்கு தெரியும் ஆதாம் பாவம் செஞ்சுட்டான், கீழ்படியாம போயிட்டான், அவன் பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னு. இப்போ நம்ம பையன் எதனா தப்பு பண்ணிடுறான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இப்போ நம்ம பையன் எதனா தப்பு பண்ணிடுறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு தண்டனை கொடுப்போம், அடிப்போம். ஏன்டா அப்படி பண்ண, எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு தண்டனை கொடுப்போம், அடிப்போம். கரெக்டா? தண்டனை கொடுத்து அடிச்சா கூட நம்ம அவனை நீ என் பையனே கிடையாது துரத்திடுவோமா என்ன? இல்லை. என்னதான் அவன் இது பண்ணாலும் தப்பு பண்ணாலும் அவன் உங்க பையன் தான். அதே போல ஆதாம் எவ்வளவுதான் தேவனை விட்டு விலகி போனா கூட ஆதாம் மேல இருந்த அன்பு வந்து, நல்லா கவனிங்க, ஆதாம் மேல இருந்த அன்பு வந்து இப்ப விலகி போக தேவன் வந்து இன்னும் அதிகமா தான் அன்பு செலுத்திட்டே வர்றாரு. இந்த உலகத்துல பாவம் பெருகி போக பாவம் என்ன பண்ணுது அப்படின்னா அது கண்டமணிக்கு பெருகி போகுது. யாரும் இது பண்ண வேண்டியது இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா எல்லா மனுஷரும் பாவம் செஞ்சு பாவம் பெருகி போயிட்டே இருக்குது. ஏன் இன்னொன்னு அப்படி வந்து பாவம் செய்யாமல் இருக்குன்னு நினைச்சா கூட அந்த மனுஷனுக்குள்ள புகுந்து அவனுக்குள்ள அந்த பாவத்தின் கிரியையை அது செய்ய வைக்குது. ஏன் செய்ய வைக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வரமுறையே கிடையாது. ஏன்னா நீதிக்கு ஒரு வரமுறை இருக்குது. நீதிக்கு என்ன வரமுறை இருக்குதுன்னா, இப்ப இயேசுவே வராரு அப்படின்னா வந்து கதவை தட்டிட்டு தான் நிக்கிறாரு, கதவுக்கு முன்னாடி தான் நிக்கிறாரு. இதோ மகனே நான் வீட்டுக்கு முன்னாடி கதவை தட்டுறேன், எவன் திறப்பானோ அவனுக்கு தான் உள்ள போவாரு. ஏன்னா அவன் நீதிபரன். ஆனா பிசாசு நீதி நேர்மை அதெல்லாம் கிடையாது. அவன் திருடுவான், அழிப்பான், கொள்ளுவான், இதெல்லாம் பண்ணுவான். இதனால என்ன பண்ணுதுன்னா பாவம் பெருகிட்டே போகுது. எப்படி ஆதாம் விலகி போகும்போது கடவுள் அன்பு அதிகமா காட்டினாரோ அதே போல பாவம் மனிதன் மூலமாக பிசாசு வரமுறையே இல்லாம பாவம் செய்ய வச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். அது பெருகிட்டே போக தேவன் வந்து மனிதன் மேல காட்டுகிற இந்த கிருபையும் பெருகிக்கிட்டே போகுது. என்ன நடக்குது அப்படின்னா கடவுள் நீங்க எவ்வளவுதான் விலகி வேணாம் விலகி போனீங்கன்னா கூட இன்னும் அதிகமா உங்க மேல அன்பு செலுத்துகிறவரா இருக்கிறார். எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறவரா இருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் ஒட்டுமொத்த அன்பு யார் மேல வச்சிருக்காருன்னா இயேசு மேல வச்சிருந்தாரு. அந்த சொந்த குமாரனையே உங்களுக்காக சிலுவையில் அடிக்க கொடுக்கிற அளவுக்கு உங்கள் மீதும் என் மீதும் ஒரு அன்பு செலுத்துகிறவரா இருக்கிறார். அதுதான் சுவிசேஷம் என்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. என்ன கவனிச்சிங்க அப்படின்னா என்னதான் மரணத்தின் கிரியைகள் உங்க வாழ்க்கையில செயல்பட்டு உங்களை அழிக்கணும், உங்களை ஒன்றும் இல்லாம பண்ணணும், உங்களை நாசமாக்கணும்னு கிரியைகள் நடந்து கொண்டே இருந்தா கூட இந்த கிருபை வரத்தின் பலன் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை அந்த அழிவுக்குள்ளாக பிசாசங்களை கொண்டு போயிட்டே இருக்கிறான். அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படுதல் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை அழிய விடாம பாதுகாக்குது. எப்படி உங்களை உங்க சரீரம் ஒரு நாள் கூடும்போது வயசு கூடுது, இப்படியே கூடி போய் கடைசியில ஒரு நாள் வரப்போகுது, மறிக்க போகுது நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா கிருபை வரத்தின் பலனை நீங்க ஏற்றுக்கொண்டு கிருபை வரத்தின் பலனுடைய உண்மையான ரூபத்தை நீங்க புரிந்து கொண்டு கிருபை வரத்தின் பலனுடைய உண்மையான அர்த்தத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு சரியான பாதையில நீங்க சரியான சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மரணத்துக்கு நேரா போனீங்க அப்படின்னா இந்த கிருபை வரத்தின் பலன் உங்களை அப்படியே ஆப்போசிட்டா மரணம் இல்லாமைக்கு அதாவது நித்திய ஜீவனுக்கு நேராக
நீண்ட காலமாய் வாழ்வதற்கு நேராக, உங்களுடைய ஆயுசு நாட்களை நீடிப்பதற்கு நேராக, உங்களுடைய சரீர பலத்தை கூட்டுவதற்கு நேராக, உங்கள் சரீரத்தில் உண்டாகிற பலவீனங்களை நீக்கி பலத்தால இடைக்கட்டும்படியாக அவர் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய எல்லா பாடுகளையும் அவர் எதுக்காக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, நீங்களும் நானும் பாடு இல்லாம, துக்கம் இல்லாம, வேதனை இல்லாம, வியாதி இல்லாம வாழணுன்றதுக்காகத்தான் அவர் நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய எல்லா கீழ்ப்படியாமையின் காரியங்களையும் அவர் சிலுவையிலேயே ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, நீங்களும் நானும் நோய் இல்லாம, கஷ்டம் இல்லாம, வேதனை இல்லாம, தீங்கு இல்லாம இந்த உலகத்துல வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்க நினைக்கலாம், இப்படி எனக்கு இந்த நோய் இவ்வளோ என்ன வேதனைப்படுத்துதே, இந்த கடன் பிரச்சனை இவ்வளோ வேதனைகளை கொண்டு போகுது அப்படின்னு யோசிக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கிருபை வரத்தின் பலனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்படி மனுஷனுக்கு கால் மேல கால் போட்டு மரணம் ஆண்டு கொண்டு இருக்குதோ, அதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக, அதை காட்டிலும் 1,00,000 மடங்கு அதிகமாக, அதை காட்டிலும் கோடி மடங்கு அதிகமாக இந்த நீதியின் வல்லமை உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது மட்டுமல்ல, உங்களை ஆளுகிறவர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக, மரணத்தின் வல்லமையின் மீது, பாவத்தின் வல்லமையின் மீது, சாபத்தின் வல்லமையின் மீது உங்களை ஆளுகை செய்கிறவர்களாக இது மாற்றிக்கொண்டு இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நான் சொல்லல, வாசிங்க, கீழே அப்படிதான் போட்டிருக்கோம். 21 வாசிங்க சிஸ்டர், 20 வாசிங்க சிஸ்டர். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று. ஆதலால், நல்லா கவனிங்க, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. மரணம், பாவம் என்ன பண்ணுச்சுன்னா எல்லா மனுஷனையும் மரணத்துக்கு எதுவாக ஆண்டு கொண்டுச்சு. எல்லா மனுஷனும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா சாகணும், செத்துதான் ஆகணும் அப்படின்னு மரணம் முடிவு பண்ணி இருந்துச்சு. கரெக்டான சிஸ்டர்? அப்படியே நடந்துச்சு. தொடருங்க. இந்த கிருபை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த கிருபை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இந்த மரணம் உங்களை பாவத்துல கொண்டு போய் கடைசியில மரணத்துக்கு பாவம் உங்களை மரணத்துக்கு கொண்டு போய் கடைசியில மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுது அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நீதினால இயேசு கிறிஸ்து உண்டான கிருபை நீதினால உங்களை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ளுகிறது, உங்களை ஆளுகிறவர்களாய் மாற்றுகிறது. உங்களுக்கு இருக்கிற அந்த எதிர்மறையான கிரியைகளை நீங்களே அழிக்க முடியும், நீங்களே அதை ஒன்றும் இல்லாமல் புகை பண்ண முடியும். எப்ப அப்படின்னா, இந்த கிருபை வரும் என்னை ஆளுகிறவனாய் மாற்றுகிறது என்பதை நீங்கள் நம்பும் பொழுது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் இது இப்படி நடக்குது சிஸ்டர். நீங்க நம்பல, நீங்க ஏற்றுக்கொள்ளல, நீங்க விசுவாசிக்கல அப்படின்னா, சாதாரண மனுஷனுக்கு என்ன நடக்குதோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் நடக்கும். சாதாரண உலகத்துல ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு என்ன நடக்குதோ அதே தான் உங்களுக்கு நடக்கும். ஆனா நீங்க நம்புனீங்க, நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க விசுவாசித்தீர்களே ஆனால் இந்த கிருபை வரத்தின் பலன் மரணத்துக்கு நேராக உங்களை நடத்தி செல்லாமல் நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை நடத்தி செல்லும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, என்ன நடந்துச்சு அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ 1 போடுறோம், ஒரு நம்பர் கவனிங்க, 1 போடுறோம், 0 போடுறோம். என்னாச்சு? எத்தனை சொல்லுங்க சிஸ்டர், சத்தமா சொல்லுங்க, கேட்கல. இன்னொரு 0 போடுறோம், இன்னொரு 0 போடுறோம், இன்னொரு 0 போடுறோம், இன்னொரு 0 போடுறோம். 1 லட்சம். இப்படியே போட்டுட்டே போனீங்கன்னா பிசாசு இதை தான் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பண்றான் அப்படின்னா, 1 போட்டுட்டு ஒரு வசனம் இருக்குது, வாசிக்க டைம் ஆகிடும், அடுத்த வாரம் நான் வாசிக்கிறேன். 1 போட்டுட்டு சாகிற ஒரு மனுஷனையும் இவன் எனக்கு தான், இவன் எனக்கு தான், இவன் எனக்கு தான், இவன் எனக்கு தான் அப்படின்னு அமைச்சுக்கிட்டே இருக்குது. கவுண்டிங் அப்படியே கூடிட்டே இருக்குது. கவுண்டிங்கு 1 போட்டுட்டு கவுண்டிங் அப்படியே கூடிட்டே இருக்குது. 100, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி அப்படின்னு பெருகிட்டே போயிட்டே இருக்குது. பிசாசு வர எல்லா மனுஷனும் என்ன பண்றாங்கன்னா, முக்காடை போட்டு மரணத்துக்குள்ள அமைச்சுட்டே இருக்கிறான். முக்காடை போட்டு என்ன பண்றான்? மரணத்துக்குள்ள அமைச்சுக்கிட்டே இருக்கிறான். நான் வேணா அந்த வசனத்தை சொல்லிடுறேன், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஏசாயா 25, 6, 7, 8 வரும். இது ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6வது அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம் வாசிங்கன்னா அந்த நான் சொல்ற கதை கிடைக்கும். இவன் என்ன பண்றான் அப்படின்னா,
வர்ற மனுஷங்களை எல்லாத்தையும் முக்காடை போட்டு அமுச்சுட்டே இருக்கிறான். எந்த தீர்க்கதரிசி வேணா வரட்டும், எவ்வளோ வல்லமை படைச்ச மனுஷன் வேணா வரட்டும், இவன் என்ன பண்ணும், மரணத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 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 அமுச்சுட்டே இருக்கிறான். இது என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அதே மாதிரி இயேசுவும் வர்றாரு. நல்லா கவனிங்க. அதே மாதிரி இயேசுவும் வர்றாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசுவும் வர்றாரு. இயேசுவை சாதாரண மனுஷன் மாதிரி அவரையும் தூக்கி சிலுவை அடிச்சு சாவடிச்சு இந்த மரணம்ன்ற முக்காடு அவர் வேலையை போட்டு அவரையும் அமுச்சிடறாங்க. நான் சொன்ன 1 போட்டு 0 போட்டுனே போயிட்டே இருந்தான். இப்போ அனுப்புறான். 1 போட்டிருக்குது, போர்டு அங்கே எழுதி காட்டுவேன். 1 போட்டிருக்குது. இவர் உள்ள அனுப்புறான். நல்லா கவனிங்க. இவர் உள்ள அனுப்புறான். சிலுவை போட்டிருக்கு, ப்ளஸ் போட்டிருக்காங்க. ப்ளஸ் போட்டிருக்காங்க. 1 பக்கத்தில் ப்ளஸ். இந்த பக்கம் எத்தனை 0 வேணா போட்டு, இந்த பக்கம் எத்தனை 0 வேணா போட்டுக்கோங்க. எவ்வளோ சிஸ்டர்? 1 போட்டுறோம், ப்ளஸ்ஸு, சிலுவை வந்துருச்சாங்க 1 பக்கத்தில். அதுக்கடுத்து 0 போடுறேன். எவ்வளோ? இன்னொரு 0 போடுறேன், இன்னொரு 0 போடுறேன், இன்னொரு 0 போடுறேன். எத்தனை மனுஷங்களை வந்து பிசாசு மரணத்துக்குள்ள 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 கொண்டு போனாலும் இந்த சிலுவை மரம் அங்கே போய்விட்டது என்றால், சிலுவை அங்கே இறங்கி விட்டது என்றால், இயேசுவை சாவடிச்சு மரணத்துக்குள்ள அனுப்பிச்சுட்டான். அனுப்பிச்சோட என்ன நடக்குதுன்னா, அவர் அங்க போய் எல்லா மனுஷனையும் மீட் எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, அங்க போய் அவர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்ன பண்றாரு, பந்தியை ஆயத்தப்படுத்தி மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிற எல்லா மனுஷனையும் மீட்டு எல்லா மனுஷனையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. அவர் உயிர்த்தெழும் போது மரித்து போன எல்லா பரிசுத்தவான்களும் எழுந்திருக்கிறார்கள். இதுதான் சத்தியம் சிஸ்டர், இதுதான் சிலுவை சிஸ்டர். சிலுவையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, எத்தனை நீதிமான வந்து அவ மரிச்சு போக உட்கார போட்டு மரணத்துக்குள்ள 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 அவ அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தாலும், இயேசுன்ற சிலுவை அங்க போய் நின்று இந்த பிசாசை தனிமைப்படுத்திட்டு, இந்த மரணத்தை தனிமைப்படுத்திட்டு, இந்த இல்லாமையை தனிமைப்படுத்திட்டு, இவர் போய் அங்க நின்று எல்லா மனிதர்களையும் வல்லமையாக, இவருடைய மரணத்தின் உயிர்த்தெழுதலின் வல்லமை எல்லா மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டு எல்லாரையும் ஆளுகிறவர்களாய் மாற்றி எல்லா மனிதருக்கும் நித்திய ஜீவனை உண்டு பண்ணுகிறது. இதுதான் சத்தியம் பிரியமானவர்களே. இதுதான் சிலுவையில நடந்துச்சு, இதுதான் உயிர்த்தெழுதல்ல நடந்துச்சு. என்ன சத்தியம் கவனிச்சிங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு பாவம் பண்ணிருக்கலாம், எவ்வளவு கஷ்டத்துல இருக்கலாம், எவ்வளவு இல்லாமல் கருத்துல இருக்கலாம், நீங்க இந்த கிருபை வரத்தின் பலனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறானால் மரணத்தின் எல்லா கிரியைகளையும் மரணத்தின் எல்லா கூறுகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கிறது, உங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர்களாக உடையவர்களாக இருக்கிறோம். அவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா எந்த மரணத்தின் கிரியையும் உங்களையும் என்னையும் மேற்கொள்ள முடியாது. இதுதான் சிலுவையில் நடந்தது. டைம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வாரம் வந்து தொடருவோம். அந்த ஏசாயாவின் அடுத்த வாரம் தொடருவோம். இப்போ நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபிப்போம்.